முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தபோது தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அப்போது வேட்பாளர்களுக்கான பி படிவத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரான ஜெயலலிதா கையெழுத்திட்டு தேர்தல் கமிஷனுக்கு அனுப்ப வேண்டும் என்பது அரசின் விதி. ஆனால் வேட்பாளர்களுக்கான பி படிவத்தில் ஜெயலலிதாவின் கையெழுத்துக்கு பதிலாக கைநாட்டு தான் இடம்பெற்றிருந்தது. அந்த கைநாட்டை ஜெயலலிதா தான் வைத்தாரா அல்லது அவர் மயக்க நிலையில் இருக்கும்போது வேறு யாரும் வைத்தார்களா என்று சந்தேகம் பரவலாக எழுந்தது. அப்போது அப்பல்லோ டாக்டர் பாலாஜி என்பவர் ஜெயலலிதாவின் கைநாட்டை ஜெயலலிதா என் கண்முன்னால் தான் வைத்தார் என்று அதிகாரப்பூர்வமாக தேர்தல் கமிஷனுக்கு சான்றிதழ் அனுப்பினார். இந்நிலையில் விஜயபாஸ்கரின் வீட்டில் நடந்த வருமான வரித்துறை ரெய்டில் அப்பல்லோ டாக்டர் பாலாஜி தேர்தல் கமிஷனுக்கு சான்றிதழ் அனுப்பிய மறுநாளே விஜயபாஸ்கர் டாக்டர் பாலாஜிக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் லஞ்சமாக கொடுத்ததற்கான ஆதாரம் சிக்கியுள்ளது. இது குறித்து அப்பல்லோ டாக்டர் பாலாஜி கூறுகையில், ஆம், விஜயபாஸ்கர் என்னிடம் 5 லட்சம் ரூபாய் கொடுத்தது உண்மைதான். நான் தான் வாங்கினேன். ஆனால் அது எனக்காக நான் வாங்கி கொள்ளவில்லை. லண்டன் டாக்டர் பீலே அவர்களின் ஹோட்டல் பில்லை செட்டில் செய்வதற்காகவே 5 லட்சம் விஜயபாஸ்கர் கொடுத்தார் என்று விளக்கம் அளித்துள்ளார். 2-3 நாட்கள் சென்னையில் தங்கிய லண்டன் டாக்டருக்கு ஹோட்டல் பில் 5 லட்சம் என்றால் சிறுபில்லை கூட நம்பாது என்று கூறுகின்றனர் OPS வட்டாரத்தினர். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.